73வது ശ്ലോകം. അർത്ഥേ ഹി അവിദ്യമാനേ അഭി സംസൃതിഃ ന നിവർത്തതേ ധ്യായതഃ വിഷയാൻ അസ്യ സ്വപ്നേ അനർത്ഥ ആഗമോ യഥാ. അർത്ഥേ ഹ്യവിദ്യമാനേഭി സംസൃതിർന നിവർത്തതേ ധ്യായതോ വിഷയാനസ്യ സ്വപ്നേ അനർത്ഥാഗമോ യഥാ. സ്വപ്നേ അനർത്ഥ ആഗമോ യഥാ ധ്യായതോ വിഷയാനസ്യ സ്വപ്നേനർത്ഥാഗമോ യഥാ. അർത്ഥേ ഹി അവിദ്യമാനേ അഭി അജ്ഞാനമയமான விஷயங்கள் ஒண்ணுமே இல்லாம இருந்துட்டும், உறுதியா இல்லாம இருந்துட்டும், சௌரயூதத்துல ராகு அப்படிங்கிற அஜ்ஞான வஸ்து இல்லை இருந்தா கூட அப்படி ஒன்று இருக்கிற மாதிரி தோணுற மாதிரி பூமியில இந்த കാണുന്നതൊന്നും யதார்த்தத்துல இல்லாம இருந்துட்டு கூடியும் ശരീരം നശിച്ചു കഴിഞ്ഞാനാ அதுக்கப்புறமா பிரகிருதி இல்லை. സംസൃതിഃ ന നിവർത്തതേ ഭൗതിക ശരീരം നശിച്ചു കഴിഞ്ഞാലും அந்த விஷயங்களை சிந்திச்சுட்டு இருக்கிற ஜீவாத்மா இந்த பிரபஞ்சத்திலேருந்து சம்சாரத்திலேருந்து முக்தி அப்படிங்கிறது பிராபிக்க மாட்டேங்கிறது. அதே மாதிரிதான் சொப்னாவஸ்தையில இருக்கிற ஜீவாத்மா விஷயான் தியாயதா பிரகிருதி விஷயங்களையே நினைச்சுட்டு இருக்கிற அஸ்யா அந்த ஜீவாத்மாவுக்கு சொப்னே அனர்த்த ஆகமஹா யதா சொப்னத்துல பல விதத்துல இருக்கிற யதார்த்தத்துல இல்லாத விஷயங்கள் வந்து சேரற மாதிரி சொப்னத்துல ஜீவாத்மா பயந்துக்கிறது, சந்தோஷிக்கிறது, டென்ஷன் ஆகிறது, அழறது. சொப்னத்துல இல்லாத சிங்கத்தை பார்த்து பயந்தோடுறது, சொப்னத்துல இல்லாத ஒரு பெரிய மலை மேல ஏறி நின்று கீழே குதிச்சு பயந்துக்கிறது. இப்போ உயிரோட இல்லாதவாகிட்ட எல்லாம் பேசுறது. அப்படி அப்படின்னு என்னெல்லாமாக்கும் இந்த ஜீவாத்மா அனுபவிக்கிறது. சூக்ஷ்ம சரீரமாக்கும் அங்கேயும் அனுபவங்களை ஜீவாத்மாவுக்கு தரது. ஸ்தூல சரீரத்திலேயும் சொப்பன சரீரத்திலேயும் யாதனா சரீரத்திலேயும் திவ்ய சரீரத்திலேயும் எல்லாம் இந்த சூக்ஷ்ம சரீரம் அதானது லிங்க சரீரமாக்கும் ஜீவாத்மாவை பலவிதமான அனுபவங்களை அனுபவிப்பிக்கிறது. சரீரத்திலேருந்து ஜீவாத்மா, ஸ்தூல சரீரத்திலேருந்து ஜீவாத்மா வெளியில வந்தாலும் சூக்ஷ்ம சரீரமும் மனசும் ஜீவாத்மாவோடு கூடிட்டு பிரயாணம் பண்றது. சொப்னாவஸ்தையில விஷயங்கள் தூங்கி எழுந்திருந்தா ஜாகிரத அவஸ்தைக்கு வந்தா கூடியும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஞாபகங்கள் சொப்ன திருஷ்யங்கள் விட்டு பிரியாம இருக்கே. சொப்னாவஸ்தையில ஸ்தூல சரீரம் பிரவர்த்திக்கிறது இல்லை, அந்த கரண விற்த்தியாக்கும் நடக்கிறது. ஜனன மரணங்கள் அப்படிங்கிறது ஸ்தூல சரீரத்துக்கு மட்டும்தான் உள்ளது. ஜீவாத்மாவுக்கு கிடையாது. சுஷுப்தி அவஸ்தையில சொப்னவும் ஜாகிரத அவஸ்தையில ஸ்தூல சரீரமும் அது மாதிரியாக்கும் ஜனன மரணங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ ராஜாவே. ஜாகிரத அவஸ்தையில இருக்கிற ஸ்தூல சரீரம் அதே மாதிரி சுஷுப்தி அவஸ்தையில இருக்கிற சொப்னம் இந்த மாதிரியாக்கும் ஜனன மரணங்கள்.
ஸ்தூல சரீரத்திலேருந்து ஜீவன் வேறிட்டு போனானாலும் ஸ்தூல சரீரம் மட்டும்தான் நசிக்கிறது. ஜீவாத்மாவுக்கு நாசமில்லை, சூக்ஷ்ம சரீரங்களுக்கும் நாசமில்லை. கர்மவாசனைகள் ஒடுங்கிற வரைக்கும் இந்த லிங்க சரீரத்துக்கு நாசமில்லை. கர்மவாசனங்கள் ஒடுங்கணுமானா അന്ധകരണ ശുദ്ധി ഉണ്ടാകണം. അന്ധകരണ ശുദ്ധി വന്നു ചേരർക്കായിട്ട് ദൃഢഭക്തിയോട് കൂടിയിട്ട് പരമ്പൊരുളോട് തൃപ്പാദങ്ങളെ ഭജിക്കണം. பக்தி மட்டும்தான் மோட்சத்துக்கு ஏக மார்க்கம். இதை தெரிஞ்சுண்டு மனசை அடக்கி நிறுத்து ராஜாவே. மனம் போற போக்குல சஞ்சரிக்காம இரு ராஜாவே. നമ്മളോട് ചൊൽപ്പടിയില മനസ്സ നിപ്പാട്ടണം. ഇന്ദ്രിയങ്ങളെ ഇഷ്ടപ്പടി പ്രവർത്തിக்கிறதுக்கு അനുവദിக்க கூடாது. നമ്മളോട് കൺട്രോളില ഇന്ദ്രിയങ്ങൾ വരണം. பிராணாயாமம் வழி மனசை பியூரிஃபை பண்ணி മനസ്സേയും ഇന്ദ്രിയങ്ങളെയും അടക്കി നിർത്തി ചൊൽപ്പടിക്ക് നിർത്തിണ്ട് സർവേശ്വരനാன പരമ്പൊരുളിലെ ഉത്തമ ഭക്തിയോട് കൂടിയിട്ട് നമ്പിക്കയാന ഭക്തിയോട് കൂടിയിട്ട് ശരണടയണം. പ്രാചീന ബർഹിസേ. 74வது ശ്ലോകം. ഏവം പഞ്ചവിധം ലിംഗം ത്രിവൃത് ഷോഡശ വിസ്തൃതം ഏഷഃ ചേതനയാ യുക്തഃ ജീവ ഇതി അഭിധീയതേ. ഏവം പഞ്ചവിധം ലിംഗം ത്രിവൃത് ഷോഡശ വിസ്തൃതം ഏഷ ചേതനയാ യുക്തോ ജീവ ഇത്യഭിധീയതേ. പഞ്ചതന്മാത്രകൾ, 10 ഇന്ദ്രിയങ്ങൾ, മനസ്സ്, ഇതോടെല്ലാം കൂടിച്ചേർന്നതും ത്രിഗുണാത്മകവുമാണ് ലിംഗശരീരത്തോട് കൂടിയിട്ട് ചൈതന്യം കൂടിച്ചേർந்தானா அதாக்கும் ஜீவன் அப்படின்னு சொல்லப்படுறது. ஜீவாத்மா அப்படிங்கிறது என்னவாக்கும் அப்படின்னு நாரத மகர்ஷி வர்ணிக்கிறார். ஏவம் இப்படியாக பஞ்சவிதம் 5 விதத்துல லிங்கம் സൂക്ഷ്മ രൂപങ്ങൾ, സൂക്ഷ്മ ശരീരം, ശബ്ദ സ്പർശ രൂപ ഗന്ധ രസങ്ങൾ, இப்படி இருக்கிற பஞ்ச தன்மாத்திரைகள், த்ரிவிருது சத்குண ரஜோகுண தமோ குணங்கள், 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், இப்படி எல்லாம் இன்க்ளூட் ஆன அதோடு கூடிட்டு மனசு, இப்படி எல்லாம் இன்க்ளூட் ஆன ஷோடசே 16, 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், அதோடு கூட அந்தகரணம், அந்தகரணத்திலேயாக்குமே மனசு உள்ளது. இப்படியெல்லாம் சேர்ந்த 16 சூக்ஷ்ம சரீரங்களாயிருக்கிற யஷஹா அந்த லிங்க சரீரத்தோடு கூடிட்டு சேதனையா சைதன்யம்
யுக்தஹ கூடிச்சேர்ந்தானா. அத ஜீவ இதி ஜீவாத்மா அப்படின்னு சொல்லப்படுறது. இப்படி சூக்ஷ்ம சரீரங்களோடு கூடி சேர்ந்த சைதன்யத்தையாக்கும் ஜீவன் அப்படின்னு அபிதீயதே சொல்லப்படுறது. சூக்ஷ்ம சரீரமும் ஆயிட்டு அட்டாச்மெண்ட் இருக்கிற சைதன்யத்தை ஜீவன் அப்படின்னு சொல்லப்படுறது. பரமாத்மாவிலேருந்து வேறிட்டு பிரகிருதி விஷயங்களை பிராபிக்கிறதுக்கு அந்த ஜீவன் ஜென்மம் எடுக்கிறது. சரீரங்களை செலக்ட் பண்ணிக்கிறது. എന്നിട്ട് அந்த சரீரங்களுக்குள்ள நுழைஞ்சு பிறவி எடுத்து வாழறது. கர்மவாசனைகளுக்கு தகுந்த மாதிரி ஜீவன் ஏது சரீரமாக்கும் தனக்கு வேணும் சூட்டபிள் அப்படின்னு செலக்ட் பண்றது. சூட்டபிளான சரீரம் சீகரிச்சு அந்த ஜீவன் இந்த பூ உலகில் பிறக்கிறது. கர்மவாசனைகள் ஒடுங்குற வரைக்கும் அஜ்ஞானமயமான மாயாலோகமா இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல அந்த ஜீவன் சுற்றி கறங்கும். கர்மவாசனைகள் ஒடுங்கிறதுக்காயிட்டு பரமாத்மாவை சரணம் பிராபிக்கணும். பக்தி ஒன்றினால மட்டும்தான் கர்மவாசனைகள் ஒடுங்கும். ஜீவன் பிரகிருதியிலேருந்து செப்பரேட் ஆகிட்டு பரமாத்மாவில லயிக்கிற அந்த மோட்ச பதவியில எத்தறத்துக்கு அதுக்கான முயற்சியை சரீரமாகிற இந்த மனுஷனோடு வாகனத்துக்குள்ள உக்காந்துண்டு மனுஷ சரீரத்தோடு வாகனத்துக்குள்ள உக்காந்துண்டு இருக்கிற ஜீவனை முக்தி பதத்துல எத்திக்கிறதுக்கான முயற்சியை நம்ம இந்த ஜென்மத்துல எடுக்கணும். எழுபத்தி 5வது ஸ்லோகம். அனேன புருஷः தேஹான் உபாதத்தே விமுஞ்சதி ஹர்ஷம் சோகம் பயம் சுகம் துக்கம் ஹர்ஷம் சோகம் பயம் துக்கம் சுகம் ச அனேன விந்ததி. அனேன புருஷோ தேஹான் உபாதத்தே விமுஞ்சதி ஹர்ஷம் சோகம் பயம் துக்கம் சுகம் ச அனேன விந்ததி. ஹர்ஷம் சோகம் பயம் துக்கம் சுகம் ச அனேன விந்ததி. ஜீவன் லிங்க சரீரத்தை உபயோகிச்சு ஒரு ஸ்தூல சரீரத்தை உபேட்சிக்கிறது. அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்தூல சரீரத்தை சீகரிக்கவும் செய்யறது. இந்த லிங்க சரீரமாக்கும் ஹர்ஷம் சோகம் பயம் சுகம் துக்கம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. ஜீவஜாலங்களோடு உயிரினங்களோடு சர்வ சம்சார பந்தனத்தோடும் காரணம் அப்படிங்கிறது மனசாக்கும். ஜீவன் இருக்கே, இந்த ஜீவன் சூக்ஷ்ம சரீரத்தால, லிங்க சரீரம் அப்படின்னா சூக்ஷ்ம சரீரம், 5 தன்மாத்திரைகள், 10 இந்திரியங்கள், மனசு இதெல்லாம் சேர்ந்த சூக்ஷ்ம சரீரத்தால ஒரு ஸ்தூல சரீரத்தை உபேட்சிக்கிறது, இன்னொரு ஸ்தூல சரீரத்தை சீகரிக்கிறது. இந்த சூக்ஷ்ம சரீரமாக்கும் ஹர்ஷம் சோகம் பயம் சுகம் துக்கம் இதெல்லாம் அனுபவிக்கிறது. உயிரினங்களோடு சர்வ சம்சார பந்தனத்துக்கு காரணம் மனசாக்கும். மனசை சொல்படிக்கு நிறுத்தணும். பிராணாயாமம் வழி இதை செய்யலாம். பகவானை பஜிக்கணும் அப்படின்னு அக்கும் இங்க நாரத மகர்ஷி சொல்லிண்டே இருக்கார் பிராச்சீன பர்ஹிஸுகிட்ட. ஓரோ ஸ்லோகங்கள் வழியும் இதைத்தான் எடுத்து சொல்லுறார். புருஷா சரீரங்களில பிரவேசிக்கிற புறங்களை, அதாவது சரீரங்களை தேடி தேடி நடக்கிற ஜீவன் அதாக்கும் புருஷன். அனேனா
സൂക്ഷ്മ ശരീരത്താല് ദേഹാൻ ഒരു സ്ഥൂല ശരീരത്തെ ഉപാദത്തെ സ്വീകരിക്കരുത്. സൂക്ഷ്മ ശരീരത്താലേതാൻ വിമുഞ്ചതി அந்த സ്ഥൂല ശരീരത്തെ ഉപേക്ഷിക്കവും ചെയ്യരുത്. ജീവൻ ശരീരം വിട്ട് ശരീരം മാറരുത്, കൂട് വിട്ട് കൂട് മാറരുത്. സൂക്ഷ്മ ശരീരത്താല് നമ്മൾ വസ്ത്രങ്ങളെ മാറി മാറി ഉടുത്തിக்கிற மாதிரி സന്തോഷം അനുഭവിக்கிறதும் ദുഃഖം അനുഭവിக்கிறதும் വലി സഹിக்கிறதுം സുഖിக்கிறதும் எல்லாம் இந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ள இருக்கிற சூக்ஷ்ம சரீரமாக்கும். ജീവൻ ആത്മതത്വത്തെ മറന്ന് ആത്മസ്വരൂപത്തെ മറന്ന് പ്രകൃതിയുമായിട്ട് കൂടിച്ചേർന്ന് സംസാര ചക്രത്തിലെ മുഴുകരുത്. ஜீவன் அந்த ஸ்தூல சரீரத்தால ஹர்ஷம் அப்படின்னா புலகாங்கிதம் அனுபவிக்கிறது, சோகம் மூட் ஆஃப் ஆகிறது, பயம் பயந்துக்கிறது, துக்கம் ரொம்ப ரொம்ப துக்கம் அனுபவிக்கிறது, சுகம் சுகம் ச சுகிக்கவும் செய்கிறது. அனேன விந்ததி സൂക്ഷ്മ ശരീരം വഴിയാവാക്കും ഇതെല്ലാം അനുഭവിക്കരുത്. ஸ்தூல சரீரம் அப்படிங்கிறது ஜட வஸ்துவாக்கும். ஜட வஸ்துவான சரீரத்துக்குள்ள பகவத் சைதன்யம் பிரவேசிச்சு சரீரத்தை ஆக்டிவேட் பண்றது. சூக்ஷ்ம சரீரத்தோடு கூடி சேர்ந்த பகவத் சைதன்யம் ஜீவனாயிட்டு സ്ഥൂല ശരീരത്തിൽ പ്രവേശിച്ച് സൂക്ഷ്മ ശരീരത്താല പല പല വേലകളെ പണി പല പല അനുഭവങ്ങളെ പ്രാപിക്കരുത്. സുഖദുഃഖങ്ങളെ സമഭാവനയോട് കൂടിയിട്ട് പാക്കறதுக்கு മനസ്സെ പഠിപ്പിക്കണം. எல்லாவித துக்கங்களுக்கும் காரணம் அப்படிங்கிறது சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிற மனசாக்கும். മനസ്സേയും ഇന്ദ്രിയങ്ങളെയും കൺട്രോൾ செஞ்சு മനസ്സില രജോ ഗുണ തമോ ഗുണങ്ങളാன അഴുക്കുകളെ ഭക്തിയാല അലമ്പി കളഞ്ഞ് മനസ്സെ പ്യൂരിഫൈ பண்ணணும். பக்தி இன்க்ரீஸ் ஆனானாக்கா രജോ ഗുണ തമോ ഗുണങ്ങൾ பவரை இழந்துடும். சத்குணம் அப்படிங்கிற ஞானம் உதிச்சு வரும். ஞானத்தால மட்டும்தான் அஜ்ஞான அந்தகாரமான அந்த கரணத்தை சுத்திகரிக்கிறதுக்கு சாதிக்கும். பகவத் பக்தியால மட்டும்தான் ஞானம் உதிக்கும். சத்குணம் கூடி கூடி வர സിറ്റുവേഷൻ ഉണ്ടാക്കി എടുക്കണം. സത്സംഗം ഉണ്ടാകണം. രാഗദ്വേഷ ഷഡ്വികാരങ്ങൾ ഇല്ലാമ ആകണം. അന്ധകരണ ശുദ്ധി വന്നാനാക്കാ ആത്മദർശനം സാധ്യമാകും. സങ്കടങ്ങളില്ലാത്ത മിസ്അണ്ടർസ്റ്റാൻഡിങ് ഇല്ലാത്ത ഉലകത്തിലെ ജീവാത്മാവുക്ക് സ്വസ്ഥമായിട്ട് വാഴലാം.